வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு புக் பேக் கொஷின். டிஸ்கிரைப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்யா. சார் என்ன சொல்ல போறோம்னா, இங்கே அந்த 3 ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். மிச்சபடி அந்த தியரிட்டிக்கல் பார்ட் என்ன பண்ணணுன்ற அந்த ரீட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் புக்கை பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த 3 ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக எழுதணும் அப்படின்ற ட்ரிக்கை மட்டும் தான் சார் சொல்ல போகிறேன். அதனால் கவனமாக கவனிங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓர் வந்து என்னென்னா குரோமேட் ஓர் எடுத்துக்கிறோம். அதாவது FeCr2O4. எந்த மெத்தடில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம்னா, conversion of the chromate ore into sodium chromate. அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச சோடியம் குரோமேட்டை சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றுவோம். தேர்ட் ஸ்டெப்பில் சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுவோம். வாங்க சார் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, அந்த குரோமேட் ஓர் எடுத்துக்கணும். எது குரோமேட் ஓர்? இந்த இருக்கு என்னதுயா, FeCr2O4 குரோமேட் ஓர் எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, சோடியம் எக்ஸஸ் சோடியம் கார்பனேட் Na2CO3ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட்னால என்ன வந்துடும், உள்ள ஆக்சிஜன் வந்துடும். அப்படி ரோஸ்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குரோமேட் கிடைக்குது. அதாவது என்னன்னா Na2CrO4 சோடியம் குரோமேட் பிளஸ் ஃபெரிக் ஆக்சைடு Fe2O3 ப்ளஸ் வேறு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு தெரியும் கார்பனேட் உள்ளே போய் ஹீட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஓர் குரோமேட் ஒரு எக்ஸஸ் சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ண போகிறீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சைடு ரோஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு சோடியம் குரோமேட்டு ஃபெரிக் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த 3 நமக்கு கிடைக்குது. இப்போ பேலன்ஸ் பண்ணணும். சார் இங்கே ஒரு ஹிண்ட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பரேஷனுடைய கீவேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 487. இதுதான் கீவேர்டு 487. அது என்ன சார் அப்படின்னா, இங்கே மட்டும் போடுங்க அதை 487. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பேலன்ஸ் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அது ரொம்ப இழுக்குது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு 487. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கீவேர்டு சொல்லியிருப்பேன், அதை நான் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட கீவேர்டு வந்து 487. நான் சொன்னேன், இந்த குரோமேட் வர காட்டிலும் எக்ஸஸாக எடுக்கணும். அப்போ 2 மடங்கு எடுத்திருக்காங்க. இதில் ஒன்று கம்மியாக ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க, நான் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம இதை இங்கே பேலன்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, அயன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 4 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, நமக்கு 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்ம 2 போட்டால் 4ஆக மாறிடும். சரி, அடுத்து பாருங்க, குரோமியம் எத்தனை இருக்கும் பாருங்க. குரோமியம் இங்கே எத்தனை இருக்குது, மொத்தம் நமக்கு 8 இருக்குது. ரைட், இங்கே நமக்கு எத்தனை இருக்குது, மொத்தமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், 8 போடுங்க. 8 போட்டால் இதுவும் 16, இதுவும் 16, சரியாக போச்சு. ரைட், அப்போ கார்பனை பார்த்தாங்க, இங்கே ஒரு கார்பன், இங்கே 8 கார்பன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 8 போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். சரியா, இந்த 487 மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதை வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பேலன்ஸ் பண்ணிடுங்க. ரைட், அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா, இந்த நமக்கு கிடைச்ச சோடியம் குரோமேட் இது என்ன கலராக இருக்குன்னா எல்லோ கலராக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றணும். அப்போ பாருங்கள், எதோ ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சோடியம் குரோமேட் ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. இங்கே ஒரு விஷயமா டெம்பரேச்சர் போடணும். என்னென்னா 900 to 1000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் போட்டுருங்க. ரைட், இப்போ சோடியம் குரோமேட் ரியாக்ஷன் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 ப்ளஸ் Na2SO4 சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் மாலிகுலாக கொடுக்கும். அப்போ சோடியம் குரோமேட் இது என்ன கலர் அப்படின்னா எல்லோ கலர். இதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் டைக்ரோமேட் என்ன ஆகும் அப்படின்னா ஆரஞ்சு ரெட் கலரில் கிடைக்கும். ஆரஞ்சு ரெட் கலரில் கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தா தங்கம் 2 2 4 சோடியம் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ முன்னாடி 2 போடுங்க. குரோமியம் இங்கே 2 2 சரியாக போச்சு. சரி, ரைட்டா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சல்ஃபேட் இங்கே 1 அங்கே 1 சரியாக போச்சு. ரைட், அடுத்து என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இங்கே 2 அங்கே 2 சரியாக போச்சு. ரைட், அடுத்து ஆக்சிஜனை பார்க்கணும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே 8 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 7, இது ஒன்று 8 ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் குரோமேட்டை சல்ஃபரிக் ஆசிட் போடும்போது சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது. நமக்கு என்ன வேணும்? பொட்டாசியம் டைக்ரோமேட் வேணும். அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறோம். எப்படி சார் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த சோடியம் குரோமேட் Na2Cr2O7 பொட்டாசியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 ப்ளஸ் NaCl அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? ரைட். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு 2 சோடியம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, 2 போடுங்க. இங்கே 2 பொட்டாசியம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 போடுங்க. குளோரின் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகும். சரியா தாங்க? அப்போ இந்த 3 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் புக்கில் ரீட் பண்ணி நீங்களே படித்து எழுதிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த 3 ஈக்குவேஷனும் கரெக்டானதா தான் உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எழுதுங்க மாணவ தங்கங்களா. நன்றி.